நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிராஷ் கோர்ஸில் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமீன்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அமீன்ஸ்னால் அமீன்கள் எப்படி இருக்குது, ஸோ அமீன்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், வேதி பண்புகள், இயற்பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட பயன்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஜெய் நீட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த சாப்டரில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்குது, சைனேட், ஐசோசைனேட் இருக்குது. அதெல்லாம் விட நம்ம என்சிஆர்டி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமீன்ஸ் தான் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ் வந்து நிறையா மெத்தடில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ நைட்ரோ சேர்மங்களை ஒடுக்குதல். ஸோ நைட்ரோ சேர்மங்களை வந்து எப்படிலாம் ஒடுக்கம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட்ரோ சேர்மங்கள் என்னென்னா RNO2. ஓகேங்களா? ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இதான். இந்த காம்பவுண்ட் வந்து 3 டைப்பில் வந்து நமக்கு ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க ரியேஜென்ட் அப்படின்னா H2 பார் ஒரு ஹைட்ரஜன் கேஸை வந்து பிளாட்டினம் ஆர் நிக்கல் ஆர் பெலேடியம். ஸோ பிளாட்டினம் ஆர் பெலேடியம் ஒரு வினையூக்கியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்டல் ப்ளஸ் ஆசிட். ஒரு மெட்டல் ப்ளஸ் ஆசிட். ஸோ மெட்டல் ப்ளஸ் என்னென்னா ஒரு உலோகமும் ஒரு அமிலமும் சேர்ந்து. ஸோ உலோகமில் என்ன உலோகம் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு டின் ஆர் அயன். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஆசிட் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா HCl யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? HCl யூஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பண்ணுறாங்க மெட்டல் ப்ளஸ் ஆசிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோலிசிஸ், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அதாவது மின்னார் பகுப்பு ஒடுக்குதல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஸோ கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷனில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா H2 பார் பிளாட்டினம் யூஸ் பண்ணலாம், பெலேடியம் யூஸ் பண்ணலாம். அடுத்து மெட்டல் ப்ளஸ் ஆசிடில் டின் ஆர் அயன் 2 மெட்டல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதை வந்து எந்த இல்லைன்னா மெட்டல் ப்ளஸ் ஆசிட். ஸோ ஆசிடில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா HCl. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து என்னவா மாறுதுன்னா RNH2 மாறுது. ஓகேங்களா? ஸோ நைட்ரோ காம்பவுண்ட் என்னவா மாறுது RNH2 மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறேன். ஸோ நைட்ரோபென்சினை வந்து ஸோ நம்மளுக்கு தெரியும் இதான் நம்மளோட நைட்ரோபென்சின். இந்த நைட்ரோபென்சின் வந்து நான் வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, H2 பார் பெலேடியம் யூஸ் பண்ணாலும் சரி, அதே இது வந்து டின் ஆர் அயன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. ஓகேங்களா? ஸோ நான் இதை யூஸ் பண்ணாலும் சரி எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா அந்த நைட்ரோ காம்பவுண்ட் வந்து ஸோ உங்களுக்கு எங்கே நடக்கும்னா இந்த இடத்துல வந்து நைட்ரோ காம்பவுண்டில் மட்டும்தான் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரிடக்ஷன். ஒடுக்குதல்னா என்னென்னா ஆக்சிஜனை நீக்கம் செய்தது, ஹைட்ரஜனை சேர்த்து செய்யணும். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு பேர் தான் ரிடக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு அந்த நைட்ரஜன் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா NH2 ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் நம்மளோட பிரைமரி அமீன். இந்த மெத்தட்லனா ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸை வந்து நைட்ரோலேருந்து அமீன் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் பண்ணலாம். இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது. கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன், மெட்டல் ப்ளஸ் ஆசிட், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரிடக்ஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து ரிடக்ஷன். நைட்ரோ காம்பவுண்ட்களை சேர்மங்களை ஒடுக்குதல் செய்தல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நைட்ரோபென்சின், H2 பார் பெலேடியம். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எனக்கு NO2. ஸோ NO2வில் இருக்க நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் ஓர் எல்லாமே ஆக்சிஜன் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணாலும் இதுக்கு பேர் ரிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே இதை வந்து நம்மளுக்கு டின்னை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ளஸ் ஆசிட். ஸோ இந்த மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டல் ப்ளஸ் ஆசிட். ஸோ டின் ப்ளஸ் HCl யூஸ் பண்ணலாம், இல்லை அயன் ப்ளஸ் HCl யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டில் எந்த வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எது ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு அயன் ப்ளஸ் HCl தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெட்டல் ப்ளஸ் ஆசிட். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அயன் டின் ப்ளஸ் HCl யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அயன் ப்ளஸ் HCl யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இது ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா அமீன் ஆகும். ஸோ இங்கேருந்து ரிமூவ் ஆகிட்டு எனக்கு ஹைட்ரஜன் வந்திருக்கும். ஸோ ரிடக்ஷன் சொல்லுவாங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து அமீன்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மெட்டல் ப்ளஸ் ஆசிடில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
டின் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா அயன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டில் எது அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா the which metal is most preferred, tin or iron அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா அயன் ஓவர் டின். ஸோ அயன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னா எனக்கு இதே காம்பவுண்டில் அயன் ப்ளஸ் HCl யூஸ் பண்ணும்போது எனக்கு நம்மளோட காம்பவுண்ட் வந்துச்சு, என்னது அமீன் கிடச்சிச்சு. அது போக பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கிது, FeCl2. நல்லா கவனிங்க, FeCl2 கிடைக்கிது. இந்த FeCl2வை வாட்டர் கூட ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அயன் ஹைட்ராக்சைடு பெரஸ் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் 2HCl. ஸோ இந்த HCl பார்த்தீங்கன்னா கேன் பி ரீயூஸ்டு ஃபார் த ரியாக்ஷன். ஸோ இங்கே வர HCl நம்ம ஏற்கனவே இந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த ரியாக்ஷனில் என்ன போகணும்னா த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் HCl இஸ் ரெக்வைர்டு. அப்போ இனிஷியலாக வந்து நான் ஆரம்பிக்கும் போது கொஞ்சோண்டு HCl போட்டாலே போதும், அந்த ரியாக்ஷனில் திருப்பி எனக்கு HCl கிடைக்கிது. அந்த HCl நம்ம திருப்பி ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. த ரிடக்ஷன் வித் Fe plus HCl is preferred because FeCl2 is formed and gets hydrolyzed to release HCl. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே HCl வந்து தான் எனக்கு ரிமூவ் ஆகுது during the reaction. Thus the small amount of HCl is required to initiate the reaction. ஸோ இந்த ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு தொடக்கத்துக்கு மிக சிறிதான அளவு HCl இருந்தாலே போதும். அதனால இந்த ரியாக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டின்னை காட்டிலும் அயன் வச்சிருக்க மெத்தட்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டைப் ஆஃப் வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ரெடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன், அடுத்து மெட்டல் ப்ளஸ் ஆசிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் என்னன்னா மின்னார் பகுப்பு ஒடுக்கம். சரிங்களா. ஸோ மின்னார் பகுப்பு ஒடுக்கமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸை வந்து மின்னார் பகுப்பு ஒடுக்கமில் ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியமில் வந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்கள், மின்னார் பகுப்பு முறையை வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியத்தில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிஜன் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் மாற்றமைப்பு நடக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா மாற்றமைப்பு நடக்குது. ஸோ மாற்றமைப்பு நடந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு NH2 ஆகும், இந்த இடத்துல OH மாறுது. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பேரா அமினோஃபினால் வந்து உருவாகுது. ஓகேங்களா. இந்த இடத்துல எனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா பேரா அமினோஃபினால் உருவாகுது. இதே வந்து அந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸை வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அதாவது மின்னார் பகுப்பு ஒடுக்கம் பண்ணும்போது வீக்லி அசிடிக் மீடியம். நல்லா கவனிங்க, ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியத்துக்கு வேறு ஆன்சர் வருது, வீக்லி அசிடிக் மீடியத்துக்கு என்ன வருது, எனக்கு டேரெக்டாக அமீன் வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அசிடிக் மீடியத்தை பொறுத்து அமில ஊடகத்தை பொறுத்து அது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா பொறுத்து எனக்கு 2 ஆன்சர் வருது. ஸோ இதுதான் வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸை 3 டைப்பில் பண்ணுறது. ஸோ மின்னார் பகுப்பு முறையில் வந்து ஸ்ட்ராங் அசிடிக் மீடியமா இல்லை வீக் அசிடிக் மீடியமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், வீக் அசிடிக் மீடியமாக ஆன்சர் என்ன வரும்ன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அமோனாலிசிஸ், அமோனியாவால் பகுப்பு. அமோனியாவால் பகுப்பு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமோனியா காம்பவுண்டை வச்சு நம்ம வந்து அந்த காம்பவுண்டை பிரிக்கிறோம், அதனால அமோனாலிசிஸ் பேர் வருது. ஸோ அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஓகேங்களா. அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஸோ அதை வந்து பேரை வந்து பிரிக்கிறோம். அமோனோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோனியா மூலக்கூறு. ஓகேங்களா. அமோனியா மூலக்கூறு. லிசிஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக் பகுப்பு. ஸோ ஒரு அமோனியா மூலக்கூறுவால் வந்து அந்த காம்பவுண்டை வந்து பிரிக்கிறதுனால தான் அது வந்து அமோனாலிசிஸ். த ப்ராசஸ் ஆஃப் க்ளீவேஜ் ஆஃப் CX bond by ammonia molecule. நல்லா கவனிங்க, RX காம்பவுண்ட் இருக்குது, ஒரு அல்கைல் ஹாலைட். இந்த அல்கைல் ஹாலைடை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து அமோனியா வச்சு, அமோனியா தெரியும் NH3, இந்த அமோனியா வச்சுட்டு நான் இந்த காம்பவுண்டை பிரிக்க போகிறேன். அதனால தான் அதுக்கு பேர் அமோனாலிசிஸ். ஸோ அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடை வச்சு எனக்கு அமீன்ஸ் உருவாகுது. எப்படி அமீன்ஸ் உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட் பார்த்தீங்கன்னா NH3 + RX. அல்கைல் வந்து என்ன அல்கைலாக இருக்கலாம், எக்ஸும் வந்து ஹாலஜன் சேர்ந்து ஹாலஜன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அமோனியாவை ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து நான் அமோனியாவை எக்ஸஸாக இருக்கும்போது அதிக அளவு எடுக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் அமோனியாவை எக்ஸஸாக எடுக்கும்போது எனக்கு சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட் வரும். ஸோ அது என்னென்னா ரெண்டுமே அப்படியே சேர்த்து எழுதுற மாதிரி வரும். ஸோ NH3 எழுதும்போது RNH3 + X- வரும். ஓகேங்களா. இதுக்கு பேர் சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் அமோனியா எடுத்திருக்கேன், இது வந்து நம்மளோட எத்தில் குளோரைட். கரெக்டாக எத்தில் குளோரைட். ஸோ இந்த எத்தில் குளோரைட் எடுக்கும்போது என்ன வரும்னா என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வந்து R குரூப் இருக்கும், CH3 CH2 அதோட அமோனியா எழுதிட்டீங்க ப்ளஸ் Cl மாதிரியும். ஸோ அப்படியே வந்து சேர்த்து எழுதுற மாதிரி வரும். ஓகேங்களா. இதுக்கு பேர் சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். ஸோ இதில் வந்து அது சப்ஸ்டியூட் வரணும்னா இதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். இதுவும் ஒரு சால்ட், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும்போது வந்து சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட்னு வரும். ஓகேங்களா. சப்போஸ் அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட், த பிரைமரி அமீன் இஸ் சப்டைட் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன உருவாகும் அப்படின்னா எனக்கு ஓரினிய அமீன் தான் உருவாகும், பிரைமரி அமீன். அது என்னவா பிஹேவ் ஆகுது அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல்
கருங்கவர் காரணியாக எனக்கு வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா, கருங்கவர் காரணியாக செயல்படுகிறது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன உருவாகுது அப்படின்னா எனக்கு ஓரினிய அமீன் தான் உருவாகுது. ஓகேங்களா, அடுத்து அகெயின் ரியாக்ட்ஸ் வித் அல்கைல் ஹாலைட் டு ஃபார்ம் செகண்டரி டெர்ஷரி amines and finally the quaternary ammonium salt. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பிரைமரி அமீன் உருவாகுது, அடுத்து என்ன உருவாகுது செகண்டரி, அடுத்து டெர்ஷரி, கடைசியாக என்ன உருவாகுது அப்படின்னா எனக்கு குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட். ஸோ மீண்டும் அல்கைல் ஹாலைடுடன் வினை புரியும் போது ஈரிணைய மூவிணைய அமீன்கள் தருகின்றன. கடைசியில் நான்கிணைய அமோனியம் உப்பு உருவாகிறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட அமோனியா. இந்த அமோனியா வந்து ஆர்எக்ஸ் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு எக்ஸ் மாலிக்யூலும் எனக்கு ஹச்எக்ஸாக வெளியே ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஹச்எக்ஸாக வெளியே ரிமூவ் ஆகும்போது இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டாக, ஸோ இதான் வந்து அமோனியாவோட ஷேப். இப்படி தான் இருக்கும், அமோனியோட வடிவம் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆர்எக்ஸில் வந்து ஹச்எக்ஸாக வெளியே போயிட்டு ஆர்லாம் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அமோனியா இருக்குது, ஸோ இதான் அதோட ஸ்ட்ரக்சர். அதாவது ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆர் குரூப் ரீப்ளேஸ் ஆகும். திருப்பி நான் ஆர்எக்ஸில் ஆட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து எனக்கு எக்ஸ் குரூப் ரிமூவ் ஆகிட்டு ஹச்எக்ஸாக வெளியே ரிமூவ் ஆயிரும். ஹச்எக்ஸாக வெளியே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு ஹச்சுக்கு பதிலாக என்ன ஆகும், திருப்பி ஒரு ஆர் வரும். அப்போ இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து திருப்பி வந்து இந்த எக்ஸ் ஹச் வந்து வெளியே போயிட்டு இங்கே இருக்க ஹச் வெளியே போயிட்டு இங்கே எக்ஸ் கூட ஹச்எக்ஸாக வெளியே போயிட்டு ஆர் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ வந்து நைட்ரஜனை சுற்றி 3மே ஆர் குரூப் இருக்கும். ஓகேங்களா, திருப்பி வந்து ஃபைனலாக என்ன ஆகும்னா திருப்பி ஆர்எக்ஸ் இருக்கும்போது ஆர்எக்ஸ் வந்து அப்படியே சால்ட் ஃபார்மேஷன் உருவாகும். இதுதான் நம்ம வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு எப்படி சார் ஓரினிய அமீன், ஈரினிய அமீன், மூவினிய அமீன் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது அமோனியா. நம்மளுக்கு தெரியும் நைட்ரஜனில் 3மே ஹச் இருந்துச்சுன்னா அது வந்து அமோனியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் எத்தனை கார்பன் அட்டாச்சாக இருக்கும். ஸோ ஆர் குரூப் நம்மளுக்கு தெரியும் அல்கைல் குரூப். ஆறுனாலே என்னது அல்கைல். ஸோ அது எத்திலாக இருக்கலாம், மெத்திலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அல்கைல் குரூப் எதாவது எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரே ஒரு கார்பன் அட்டாச் இருக்குது. அப்போ நைட்ரஜனில் ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஓரினிய அமீன். ஓகேங்களா, நைட்ரஜனில் ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆச்சுன்னா அது ஓரினிய அமீன். ஸோ இந்த நைட்ரஜனில் எத்தனை கார்பன் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ வந்து ஈரினிய அமீன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் எத்தனை கார்பன் அட்டாச் இருக்குன்னா எனக்கு 1 2 3. அப்போ வந்து இது மூவினிய அமீன். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் 4 ஆர் குரூப் இருக்குது. அப்போ அதனால தான் இது வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் அதாவது நான்கிணைய அமோனியம் உப்பு. சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளோட அமோனாலிசிஸில் அல்கைல் ஹாலைட் பண்ணும்போது எனக்கு 4 அமீனுமே உருவாகும் அல்கைல் ஹாலைட் பண்ணும்போது. இல்லை நான் வந்து எது அதிகமாக எடுத்திருக்கேன், ஸோ ஆர்எக்ஸ் குரூப்பை வந்து எக்ஸஸாக எடுத்திருக்கேன். எக்ஸஸ்னால் அதிக அளவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, போன தடவை அமோனியா அதிகமாக எடுக்கும்போது என்ன வருது அப்படின்னா எனக்கு சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். அதே இது ஆர்எக்ஸ் அதிக அளவு எடுக்கும்போது என்ன வருது அப்படின்னா எனக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஸோ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டுக்கும் சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எது அதிகமாக இருக்கும்போது என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு அமோனியாவில் ஃபஸ்ட்டு படும்போது என்ன வருதுன்னா எனக்கு பிரைமரி அமீன் வருது. இந்த பிரைமரி அமீன் தான் என்னவா ரியாக்ட் பிஹேவ் ஆகுதுன்னா எனக்கு ஒரு நியூக்ளியோஃபைல் கருங்கவர் காரணியாக இருக்குது. இதுக்கப்புறம் வரிசையாக பண்ணும்போது செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன், அடுத்து வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் NH3 எடுத்துக்கிறேன் அமோனியாவை. இந்த அமோனியாவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தில் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த எத்தில் குளோரைடில் அமோனியாவை எக்ஸஸாக எடுக்கும்போது என்ன வரும்னா எனக்கு CH3 CH2 NH3 Cl. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். ஓகேங்களா, CH3 CH2 Cl. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி எழுதும்போது கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை எக்ஸஸாக எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, அல்கைல் ஹாலைடை வந்து எக்ஸஸாக எடுக்கிறேன். ஸோ அல்கைல் ஹாலைடை எக்ஸஸாக இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு Cl ரிமூவ் ஆகிட்டு எனக்கு -HCl வெளியே போயிடும். ஓகேங்களா, ஸோ -HCl வந்துச்சுன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் CH3 CH2
NH2 ஓகேங்களா. CH3 CH2 NH2 இதுதான் என்னோட ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் இருக்குன்னா ஒரே ஒரு கார்பன் கூட. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து பிரைமரி அமீன், ஓரினிய அமீன் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து திருப்பி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து இன்னொரு எத்தில் குளோரைடு கூட, ஏன்னா நம்ம ஏற்கனவே இது எக்ஸாக எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து அதிக அளவு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு சிஎல்லும் எனக்கு ரிமூவ் ஆகும். அப்போ என்ன வரும்னா, எனக்கு -HCl எனக்கு வெளியே போயிடும்னா ஆன்சர் என்ன வரும்னா CH3 CH2 ட்வைஸ், அது 2 டைம் இருக்கிறதுனால NH எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த நைட்ரஜனில் வந்து எனக்கு 2 டைம் கார்பன் கூட அட்டாச் இருக்கனால இது வந்து நம்ம செகண்டரி அமீன் சொல்கிறோம். ஸோ திருப்பி இதே இதை வந்து நான் அகைன் எத்தில் குளோரைடை ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது எக்ஸஸ் இருக்கனால அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தில் குளோரைடை ரியாக்ட் பண்ணும்போது இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க சிஎல்ஓ ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு என்ன வரும் ப்ராடக்ட்னா CH3 CH2 த்ரைஸ் N. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து N இருக்கும். ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டெர்ஷரி அமீனாக சொல்கிறோம். ஓகேங்களா. திருப்பி இதை வந்து நான் எத்தில் குளோரைடு ரியாக்ட் பண்ணேன், எத்தில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா CH3 CH2 4 times NCl. இது ப்ளஸ் ஆகும் மைனஸ். ஸோ இதை வந்து இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க நைட்ரஜன் வந்து 4 கார்பன் கூட அட்டாச் இருக்கனால இதை வந்து நம்ம குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்னு சொல்கிறோம். ஸோ சப்ஸ்டிட்யூட்டட் அமோனியம் சால்ட் எப்போ வரும், குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் எப்போ வரும்ன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருவீங்க. இதுதான் வந்து அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஸோ அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடில் எதை எக்ஸஸ் எடுத்தால் என்ன ப்ராடக்ட் வருது, எதை கம்மியாக எடுத்தால் என்ன ப்ராடக்ட் வருதுன்றதை கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். விச் டைப் ஆஃப் அமீன் அப்டைன்ட் as a ப்ராடக்ட் இன் ஹாஃப்மன் ஹோமோலிசிஸ். ஸோ இப்போ நம்ம பண்ண அமோனாலிசிஸ் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சது ஹாஃப்மன். அதனால் அவர் பேர் ஒரு சில ரியாக்ஷன் வந்து ஹாஃப்மன் அமோனாலிசிஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹாஃப்மன் அமோனாலிசிஸ். ஹாஃப்மன் அமோனா பகுப்பு முறையில் வினை பொருளாக பெறப்படும் அமீன் எது? ஸோ நம்மளுக்கு வந்து ஹாஃப்மன் அமோனாலிசிஸில் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா அமீனும் வரும். பிரைமரி அமீன் வரும், செகண்டரி அமீன் வரும், டெர்ஷரி அமீன் வரும். ஸோ அதனால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த மிக்சர் ஆஃப் ஆல். நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம், ஃபஸ்ட்டு அமோனியாலேருந்து என்ன ப்ராடக்ட் வரும், பிரைமரி அமீன் கிடைக்கும், அடுத்து செகண்டரி அமீன் கிடைக்கும், அடுத்து டெர்ஷரி அமீன் கிடைக்கும், அடுத்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3மே கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் டி பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆல். ஸோ எல்லாமே மிக்சராக கிடைக்கும். அதனால் அனைத்தும் கலந்த கலவை. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, அமோனாலிசிஸ் பண்ணும்போது எல்லா அமீன்ஸுமே நம்மளுக்கு வந்து சிறிய சிறிய அளவு கிடைக்கும்.